எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான பதிவுங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள கருத்து வேறுபாடு இல்லை, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒருத்தருக்கு எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணத்தை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேங்க. என்னன்னா, ஹஸ்பண்டு ஒய்ஃபுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும்னு ஒய்ஃப் நினைக்கிறதும், ஒய்ஃபு ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும் அப்படின்னு ஹஸ்பண்ட் நினைக்கிறதும் ஒய்ஃப் நினைக்கிறதும் ரொம்பவுமே ப்ராப்ளங்க. அதாவதுங்க, 1000 கோடியில் ஒருத்தருக்கு தான் அந்த ரெண்டுமே கரெக்டான அமைப்பாக கிடைக்கும். அந்த ரெண்டுமே ஒரு கரெக்டான அமைப்பாக கிடைக்கும். இவங்க ஒன்று எதிர்பார்க்குற மாதிரியே அவங்களும் பண்ணுவாங்க. அதில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். ஹஸ்பண்ட் நினச்ச மாதிரி ஒய்ஃப் பண்ணிக்குவாங்க, ஒய்ஃப் நினச்ச மாதிரி ஹஸ்பண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இங்கே மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் எப்படி வருதுன்னா, அவங்க ஹஸ்பண்ட் மனசுக்குள்ளே ஒன்று வச்சுருப்பாங்க. இது மாதிரி என் மனைவி வந்தால் நல்லா இருக்கும், இந்த மாதிரி என் மனைவி முயற்சி செஞ்சு முன்னாடி வந்துட்டாங்கன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் மனைவியை ட்ரெயின் பண்ணுவாங்க. ஒரு கிளாஸ் ஏற்றி விடுவாங்க, இல்லை அவருடைய மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ணி ஒய்ஃபை பண்ணிவிடுவாங்க. த ப்ராப்ளம் ஸ்டார்டடே அங்கே தாங்க. அவர் மட்டும் அவங்க மனைவி கூடயோ இல்லை மனைவி ஹஸ்பண்ட் கூடயோ உட்காந்து, உனக்கு இது செய்யறதுக்கு இஷ்டம் இருக்கா, உனக்கு இது பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்கா, உனக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு ஆர்வம் இருக்கா அப்படின்னு உட்காந்து பேசி அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நினச்ச மாதிரி மனைவியையோ கணவரையோ மாற்றுறதுக்கு முயற்சி செய்யணுங்க. இதை பண்ணாமல் நம்ம மனசில் ஒன்று நினச்சிட்டு அது மாதிரி என் மனைவி வரணும்னு, மனைவி மனசில் ஒன்று நினச்சிட்டு அது மாதிரி கணவர் வரணும்னு நினச்சிட்டு சண்டை போடுறது தாங்க ரொம்பவுமே ப்ராப்ளம். இன்னைக்கு நிறையா வீட்டில் அப்படி தான் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹஸ்பண்ட் வீட்டில் எல்லாருமே படித்து நல்லா ஒரு உயர்ந்த அரசு பதவியில் இருப்பாங்க. அதே மாதிரி என் மனைவியையும் படிக்க வச்சு உயர்ந்த அரசு பதவியில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அவங்கள ஒரு கிளாஸ் ஏற்றி விட்றாங்க, நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அவங்க கூட எல்லாம் பண்ணுறாங்க. பட் இயற்கையிலேயே அந்த பொண்ணுக்கு அதில் ஆர்வம் இல்லை, விருப்பம் இல்லை அப்படின்னா அந்த பொண்ணு எப்படி அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணும்? கண்டிப்பாக அந்த பொண்ணு எக்ஸாமில் பாஸ் பண்ணாது. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் கருத்து வேறுபாடு வந்துடும். நான் உனக்கு அவ்வளோ பண்ணினேன், நீ என்னத்தை உருப்படியாக பண்ண, நீ எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன பிரச்சனைனா, எப்படி பாதித்தாலும் பாதிப்பு 2 பேர்த்துக்கு தாங்க. அந்த ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கு மட்டும்தான். சுற்றி இருக்கிறவங்க யாருக்குமே இதில் பாதிப்பு கிடையாது. கணவன் மனைவி கிட்ட, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கோ, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறதும், மனைவி கணவன்கிட்ட, எங்கள் குடும்பத்துக்காரங்களுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கோங்க, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மாதிரி பிடிச்ச மாதிரி நடந்துக்கோங்க, அவங்களுக்கு இப்படி நடந்தால் தான் பிடிக்கும், இப்படி இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா, அடுத்த குடும்பத்துக்காக நடந்துக்கணும் அப்படின்னீங்கன்னா அப்போ அந்த கணவன் மனைவி குழந்தைங்க இருக்கிற அவங்க யாருங்க? அது குடும்பம் இல்லையா? அவங்களான ஃபஸ்ட்டு குடும்பம். அதனால தான் சொல்கிறேங்க, ஃபஸ்ட்டு கணவன் மனைவி உங்கள் குழந்தைன்னு உங்கள் குடும்பத்துடைய நிம்மதியையும் சந்தோஷத்தையும் பாருங்கள். அதுக்கப்புறம் செகண்டாக உங்கள் பேரண்ட்டு, அவங்க பேரண்ட்டு, உங்கள் ரிலேஷன், அவங்க ரிலேஷன் சொல்லிவிட்டு மற்றவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. முழுக்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுடைய நிம்மதியும் சந்தோஷமும் தான் ஒரு குடும்பத்திற்கு மிகவும் அழகுங்க. ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ சொல்லவும் முடியாமல், முழுங்கவும் முடியாமல், ஒருத்தருக்கு ஒருத்தர் பயந்தோ, இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் சங்கடப்பட்டோ, இல்லை ஒருத்தரை ஏமாற்றியோ, இல்லை ஒருத்தரை விட்டு கொடுக்காமையோ வாழ்கிற மாதிரியான வாழ்க்கை வந்துடுதுங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னீங்கன்னா, கணவனோ மனைவியோ உங்களுடைய ஒரு கருத்திற்கு என் கணவியை மாற்ற வேண்டும், இல்லை மனைவியை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு உட்காந்து பேசிட்டு முடிவெடுங்க. கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர், இல்லை இந்த செயல் செய்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, எனக்கு சுத்தமாக அதில் ஈடுபாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, தயவு செய்து நீங்கள் விட்டுட்டு அடுத்த வேலைக்கு பாருங்கள். என்னடி இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நம்மளை வாழ்க்கையில் எப்போ தான் முன்னேறது? கொஞ்சமாவது கஷ்டப்பட்டு நீயும் ஏதாவது பண்ணால் தானே நல்லா பண்ண முடியும். மாமா இப்படியே இருக்காமல் நீங்களும் ஏதாவது பண்ணால் தானே மாற முடியும்னு
ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் அடுத்தவங்களை முன்னாடி வச்சு நீங்கள் நான் பயணம் பண்ணணுன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக சங்கடமாயிடும். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? அப்படியே வாழ்ந்துடணுமா, முயற்சி எடுக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முயற்சி எடுக்கலாம். ஆனால் அந்த முயற்சி அவர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கும் அந்த எண்ணம் இருக்க வேண்டும். அந்த எண்ணம் இல்லாமல் கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ நான் ஒன்று நினச்சிருக்கேன் நீங்கள் அது மாதிரி ஆயிருங்க, நான் ஒன்று உருவாக்கியிருக்கேன் நீங்கள் அது மாதிரி மாறிடுங்கன்னு சொன்னீங்கன்னா உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே மனஸ்தாபம் தான் வரும். ஸோ கன்க்ளூஷன் ஆஃப் த இந்த கருத்து, இந்த இந்த இன்றைய பதிவின் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னீங்கன்னா, மனைவியும் கணவனும் ஒருவர் மனம் விட்டு பேசுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு உட்காந்து பேசி இது நம்ம பண்ணலாமா, பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பண்ண முடியும் அப்படின்னீங்கன்னா 2 பேர்த்தோட ஆர்வத்துலேயும் அது ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக 200% வெற்றியை தரும். அதை விட்டுட்டு பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ணுன்னு கணவன் மனைவியோ மனைவன் கனவையோ சொன்னீங்க அப்படின்னீங்கன்னா அந்த வாழ்க்கை கடைசி மட்டும் சங்கடமாக இருக்குங்க. எதுக்கு இது பண்ண? எனக்கு விருப்பம் இல்லை, என் வீட்டுக்காரர் சொன்னனால பண்ணேன். நீங்கள் எதுக்கு இது பண்ணீங்க? ஐயோ என் மனைவியோடைய டார்ச்சர் தாங்காமல் நான் பண்ணினேன்னு சொல்லி இன்றைக்கி நிறையா கணவன் மனைவிக்குள்ளே சங்கடமான சூழ்நிலை. இதில் பெருசாக பாதிக்க போகிறது குழந்தைகள். அதனால் 2 பேரும் மனம் விட்டு பேசி நல்ல ஒரு முடிவெடுங்க. வாழ்க வளத்துடன், வாழ்க வையகம். தேங்க்யூ.